அன்பான இனிய உறவுகளுக்கு என்னங்க சொல்கிறது இந்த போஸை? சே, கேவலமான புழுவை விட கேவலமான சாக்கடை புழு அப்படின்னு சொன்னால் அது தப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ்ன்னு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆமாங்க, எப்படிங்க பார்க்குற லேடிஸ் எல்லாரையும் அட்கைய உரலுக்கு சேலை கட்டால் உறிஞ்சு பார்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க போஸு. அத்தனைக்கும் ஆத்தா தினைக்கும் பூஜை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. அடுத்தே ஒழுங்காயிருடா, நீ கோடீஸ்வரனா ஆகணும், இந்த வீட்டுக்கு அடங்கி உடங்கி இருடா, வாழை சுருட்டிக்கிட்டு இருடா கம்முன்னு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை விட என்னதாங்க சொல்லணும்? பேசாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறாங்களே அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது பண்ணி விட்டா அடங்கியிருப்பாரோ என்னன்னு தெரியலை. ஆனால் பார்க்குறதெல்லாம் பார்த்தா பொண்டாட்டியை பார்த்துட்டு ஐயோ மலரு, நீ அழகு மலரு, தலை தலைன்னு இருக்கிய அப்படின்னா சரி. அடுத்து இவ வீட்டிலே தான் பொழுதுக்கு இருக்கிறா. அவள் தாமரை கை தாங்க தெரியுது, குளிச்சுட்டு துண்டு கேட்குறாங்க. அப்படியே அவனுக்கு உணர்ச்சி என்னான்னு தான் வருமா ஆன்னு அப்படியே விறக தாகத்தில் தவிக்கிறாங்க. ஐயோ தாமரை அப்படின்னு சொல்லிட்டு துண்டு எடுத்து கொடுத்து ஒளிஞ்சு பார்க்குறேன். ஒளிஞ்சு பார்த்தேன், அந்த கண்ணில் ஈட்டியை வச்சு சொருகன்னு தாங்க தோணுது. கரெக்டாக அந்த பிள்ளைக்கும் தெரிஞ்சிருது. யாருக்கா இருந்தாலும் மனசுக்கு பிடிக்கணும்ல, இவன் மனசு முழுக்க சேது தானே இருக்காரு. கதவை திறந்து பார்க்கல, டொடக்குன்னு கீழே விழுக போகிறான். மாமா என்ன மாமா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கத்துறாங்க. இல்லைம்மா தாமரை உன் மேலே எனக்கு உசுறு அப்படி இப்படின்னு சொல்லி, ஓ நீ எனக்கு உசுறு மற்றதெல்லாம் கொசுறு அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுது, இது நாட்டு முள் வாங்கி சீமை சித்துறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆஹா வழியக்கு வந்து ஆடு சிக்குதே அப்படின்ட்டு. என்னம்மாம்மா அதுக்கு சொல்ல வர்றீங்க? இல்லை அப்போ ஏன் கல்யாணம் பண்ண போகிறீங்க? அது சும்மா பேருக்கு தாமரை, நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு இப்போவே அப்படின்னு டக்குன்னு யாரை பார்த்தாலும் பச்சக்கு பச்சக்குன்னு கட்டி பிடிக்க போகிறான். மாமா இப்போ வேணாமாம்மா, அப்புறம் எப்போ தாமரை, நான் நேரங்காலம் பார்த்து உன்னை கூப்பிட்றேன் மாமா. ஐயோ தாமரை போதும், தாமரை போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறான். அவங்க ஆத்தா பார்த்துருது. டேய் எங்கடா போன நைட்டு ஃபுல்லாக? இல்லை அண்ணன் தான் பார்ட்டி கொடுத்துச்சு. பார்ட்டி கொடுத்தானா? எதுவும் உளர்னியாடா? நான் உளரலையே, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், செடியிலேருந்து பிடிங்கிட்டு வந்தேன்னு. குடியில் உளர்னாலும் கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா. அடுத்து இந்த தாமரை பிள்ளை என்ன பண்ணுது, அம்மா அம்மா அம்மான்னு வேகமாக அம்மாட்ட கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் சொல்லுது. ஏய் என்னடி சொல்கிற, அவன் உண்மையிலே உன்னை விரும்புகிறான்? அடப்பாம்மா நீ என்ன இவ்வளோ இழிச்சாயா இருக்கிற? என்னடி சொல்கிற? அவனாவது என்னை விரும்புகிறதாவது, அவன் என்னை மட்டும் இல்லைம்மா இப்போ கல்யாணம் பண்ண போகிறாளே கோடீஸ்வரி, அவளை கூட உண்மையாக விரும்ப மாட்டாம்மா. யார் அவனுக்கா உயிரே கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, அவளையும் டிமிக்கி தான் கொடுப்பான், விரும்ப மாட்டான். என்னடி சொல்கிற? ஆமாம், இவன் மலர் விட்டு மலர் தாண்டுற வண்டுமா, இவெல்லாம் எப்பேற்பட்ட பொறுக்கி தெரியுமா? எப்படிம்மா அப்படி ஒரு மாமாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு பேச, சரி அதை விடுடி, நீ அப்புறம் இப்போ வர சொல்கிறேன்ட்டுக்கே எப்படிடி என்னடி ஐடியா பண்ணியிருக்கேன்? அம்மா அவன் நான் எப்படி கெடுக்கணுன்னு இருக்கான், அவன் கல்யாணம் நிற்கணும்னு சொல்லிட்டு இருக்கல, எப்படி அப்படிங்கல, ஏதாவது ஐடியா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரிடி, கல்யாணத்துக்கு முத நாள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கள்ல, அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்குறதுக்கு அந்த டைம் பார்த்து நீ வர சொல்லு, அப்போ கைங்கலமாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, ஓகேம்மா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்க்குற நேரம் போல் தாமரை அப்படிங்கல, இருங்க மாமா, அம்மா இருந்துக்கிட்டே இருக்கு, இருங்க நான் டைம் வர்றப்ப சொல்கிறேன். கரெக்டாக பார்க்குது ஈஸ்வரி. என்ன இவ பேசுகிறா? டேய் என்னடா கேட்குறா? ஒன்றும் இல்லை, வாழ்த்துக்கள், நீ கோடீஸ்வரனா ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லாருக்கும் பொறாம அப்படிங்குதுங்க. மலர் ஒரு வாட்டி இதே மாதிரி பார்க்குது, தமிழ்ச்செல்வியும் பார்க்குறாங்க. அடுத்து கல்யாண வேலை தடப்படலாம் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் நேரம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் 1 கோடி ரூபா பணத்தை தரப்போகிறேன், போஸுக்கிட்ட சொல்லிடுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அந்த செக்கை ரெடியாக வச்சிருக்கியாம்மா அப்படின்னு அம்மா பார்த்து ராசாங்க கேட்க, நான் அதெல்லாம் வச்சிருக்கேன்யா, சுருக்கு பையில வச்சிருக்கேன், நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்க போகிறானா. இங்கிட்டு தாமரை பொசுங்குது, இங்கிட்டு தமிழ்ச்செல்வி அதை விட என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இங்கே போஸுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம தாமரை, போஸு அதாவது மாமா அம்மா வெளில போயிட்டாங்க, நான் ரொம்ப மூட அடிக்கேன், வா மாமா அப்படின்னு சொல்ல, வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு பாஞ்சடிச்சு போனேன். டே போஸு நில்லுடா நில்லு அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க ஆத்தா. அம்மா இருமா வர்றேன், என் பேபி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு பேபி அப்படின்ட்டு போகிறாரு. ஆட்ட பாவி என்னம்மா நடிக்கிறான் அப்படின்னு மலர் நினச்சிட்டு இருக்கு. கரெக்டாக அங்கிட்ட அங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு மலர் ரூமுக்கு போடிடுறான். போன கேடு அந்த பிள்ளைங்க நல்லா பூக்குலாம் வச்சுட்டு கொஞ்சம் கவர்ச்சியாக தாங்க உட்காந்துருக்கு. அப்படியே தாமரை அப்படின்னு வேகமாக ஓடி வர்றான். கரெக்டாக மொபைல் எடுத்து வச்சிருதுங்க, நல்லா ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இடத்துல. வாங்க அப்படிங்கல, இப்படிலாம் வரலாமா மாமா, தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. தப்பு இல்லை தாமரை, இதெல்லாம் தப்பே இல்லை. இல்லைம்மாம்மா என்ன தாமரை நேற்று ஒரு மாதிரியா பேசினேன், இன்னைக்கு நான் நேற்று வந்து தப்புன்னு தானே மாமா சொன்னேன், உனக்கும் கல்யாணம் ஆக போகுது, எனக்கும் இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆகணும் இல்லையா, அதெல்லாம் ஆகிட்டு போகுது, வெளியில் தெரிஞ்சாதான் தப்புன்னு சொல்லலாம், தப்பை தெரியாமல் நம்ம கொண்டாடிக்குவோம். ஐயோ என் தாமரை என் அழகு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான். மாமா
தப்பு வேணாமம்மா, எனக்கு நீ தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னை தொடுமாம்மா அப்படிங்க சொல்ல, அப்படிங்கிறியா? ஆமாம்மா. ஐயோ இப்போ நான் ஆசையோடு வந்துட்டேனே, அங்கே பார்த்தா போசேங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கரெக்டாக ஐயோ இந்த நேரத்தில் கூப்பிட்றாங்களே, என்னம்மாம்மா? இல்லை தாமரை, பெரியப்பா 1 கோடி ரூபா பணம் கொடுக்க போகிறார்ல, அதுதான் வாங்க போகணும், போயிட்டு வந்துடட்டா அப்படின்னு கேட்க, ஏம்மாம்மா என்னை விட உனக்கு 1 கோடி ரூபா பணம் தான் முக்கியமா அப்படின்னு தாமரை அப்படியே சொக்கி போய் கேட்க, மாமா அப்படின்னு கேட்க, இல்லை தாமரை, இல்லை எனக்கு 1 கோடி முக்கியம் இல்லை. அப்போ இருமாம்மா, போகாதம்மாம்மா அப்படின்னு சொல்ல, தாமரை நிஜமாவா, நான் போகக்கூடாதா? ஆமாம்மாம்மா, நான் உனக்கு இன்னைக்கு விருந்து பல விதமாக வைக்க போகிறேன் அப்படின்னு. சை, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுக்குது. ஐயோ சந்தோஷம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, மாமா நமக்காக சூப்பராக பால் காய்ச்சி வச்சுருக்கேன், இதை நீ குடிச்சா குதிரை பழம் வரும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நிஜமாவா, குடு அப்படின்னு வாங்கி குடிச்சிட்றான். குடிச்சிட்டு தாமரை ஐயோ போதை வருதேன்னு டொபக்கடின்னு கீழே விழுந்துடுறான். அடைச்சி காட்டு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு துப்புது. என்ன மனுஷ ஜென்மம் அப்படின்னு பூவை தூக்கி எறியுது. என்ன பொழப்போ பார்த்துக்கிட்டிங்களா, இப்படி ஒரு இந்த பயலுக்கு 1 கோடி ரூபா கொடுக்க போறீங்களா மாமா, இவன் மாதிரி ஒரு ஜந்து யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு ரெக்கார்டு முடிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கே போச காணோம் ஊரு புறம் தேடுறாங்க, எங்கேயும் காணோம் ஆளையும் காணோம்ட்டு அடுத்த காலையில் போஸ் எந்திரிச்சிடுச்சா, என்ன நடந்துச்சு, இங்கே படுத்துட்டோமா அப்படின்னு எந்திரிக்க, கரெக்டாக அம்மாச்சி பார்த்துருது எந்திரிச்சு வர்றத. இங்கே ஈசு என்னடா அங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்க, தெரிலம்மா போதையில் இங்கே படுத்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு வேகமாக போயிடுறான். என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே கவலையோடு இருக்குது. குளிச்சுட்டு மாப்பிள்ளைய ரெடியாக வந்துடுறான். ஏண்டா எங்கடா போய் தொலைஞ்ச, 1 கோடி ரூபா பெரியப்பா வச்சுக்கிட்டு எவ்வளோ உன்னை கத்துனாரு, சரி விடுமா, அதான் நான் வந்துட்டேன்ல, இப்போ என்ன இப்போ கொடுத்துட போகிறாரு, எங்கே போகுது, ஐயோ ஏண்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. வர்றவங்க எல்லாருமே எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பட்டு வெட்டி கட்டிட்டு வராங்க. பொண்ணு வீடு வந்துடுதுங்க. எல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. மேடைக்கு போய் உட்கார போகிறாங்களா, அப்போ பார்த்து 1 கோடி ரூபா கொடுக்கலான்னு இருக்கையில் நிறுத்துங்க அப்படின்னு தாமரை சொல்ல, என்னடி ஏண்டி இப்படி வந்திருக்கிற அப்படின்னு கேட்க, என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான், என்னடி மறுபடியும் ட்ராமாவா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ராமா இல்லை இது உண்மை அப்படிங்கிறாங்க. என்னது உண்மையா, யார்டி கெடுத்தா, இதோ இந்த மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி சொல்கிறேன், ஆமாம் இந்த மாப்பிள்ளை தான், இவனோட யோக்கியதை பாருங்க அப்படிங்கிறாங்க. என்னடி பார்க்குறது, ஆதாரம் வச்சிருக்கியா, இதோ வச்சிருக்கேன் அத்தை. ஏய் தாமரை என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்காதடி, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்டி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. முடியவே முடியாது, உன் பிள்ளை பண்ண அட்டூழியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. அள்ள விடுதுங்க எல்லாருக்கும். அடப்பாவிச்சி அப்படின்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, காவியா காரி அப்படியே துப்பிடுதுங்க, காக்குன்னு துப்பி விட்டுருது. நீலாம் ஒரு மனசு ஜென்மனா, சீச்சி ஒன்று போய் கல்யாணம் பண்ணிக்கு வந்தனா, ஐயோ அப்பா கிளம்புப்பா அப்படின்னு அவனை சப்புன்னு அற கொடுக்குது. நீ இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனை ஏன் வீட்டில் வச்சிருக்கீங்க, அப்பா கிளம்புப்பா, நீ இவங்களுக்கு கொடுத்த காசை பூரா வாங்குப்பா, வண்டியை தூக்குப்பா, காரை தூக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. பார்த்தா போஸ் தலையில் கை வச்சுட்டு இருக்கான். அடி பாவி கெடுத்துட்டி அடி பாவி அப்படிங்கிறாங்க. என்ன மதனி, ஓன் புள்ள தான் என் புள்ள ரூமுக்கு போயிருக்கா, என்ன உன் புள்ள தான் வந்திருக்கேன், நல்லா தெரியுதா, நல்லா வெளிச்சு பாரு, கண்ணை வெளிச்சு. இந்நேரத்துக்கு என் புள்ள மட்டும் அந்த பாலில் ஏதோ கலக்கலைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும், உன் பையன் என் பிள்ளை ஏதாவது பண்ணியிருப்பானே, ஐயோ கடவுளே, ஐயா கருப்பா என் பிள்ளை காப்பாத்திட்ட அப்படின்னு சாவுத்திட்டு அப்படியே ஒரே மாதிரி பில்டப் கொடுக்குது. அம்மா விடு போதும், எல்லாத்தையும் தெரியும்ல விடு, சும்மா இருடி அப்படின்னுக்குறாங்க. தமிழ்ச்செல்விக்கு அப்பாடா இப்போதான் சந்தோஷமா இருக்கு, எப்படியே 1 கோடி ரூபா கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி என் மேலே ஆசைப்பட்டா எல்லாம் நடக்குமா, என்னம்மாம்மா இப்படி ஒரு கேவலமான பொறப்பா தூ அப்படின்னு தாமரையும் சாவித்திரியும் சொல்லிட்டு கிளம்புதுங்க. பார்த்தா சன்னாசி பிடிச்சி வெளிரு ஓட்டுறாரு. என்னடா ஒரு கேவலமான பொறப்பாடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு நாயை திருட்டு நாயை பொறுக்கி நாயை அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அற கொடுக்குறாரு பாருங்க. அப்படியே ஆடி போய் மயங்கி விழுந்துடுறேன். ஈஸ்வரி மட்டும் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுது. டே போஸு ஏண்டா அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு அளவோட தாங்க இருக்கணும், ஆனா பொண்ணா இப்படிலாம் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறது கரெக்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ தாமரை மூலமாக தான் போஸ் மாட்ட போகிறான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.